காட்டுறாங்க. அந்த வறண்ட பூமியில எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி சின்னதா விளைய வச்சிட முடியாதான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம வில்லியம் அந்த இடத்துக்கு போறான். அவன் பண்ண புரோட்டோடைப் ரொம்ப சந்தோஷமா காட்டுறான். ஆனா அது என்னன்னே தெரியாத நம்ம வில்லியம் அப்பா ஏடா இது அப்படின்னு கோவமா கேக்குறாரு. அப்பா இதை வச்சுதான்ப்பா இதோட மெக்கானிசத்தை வச்சுதான்ப்பா நம்ம கிராமத்துக்கு நான் தண்ணி கொண்டு வர போறேன். அது மூலமா இந்த வறண்ட பூமியை அந்த தண்ணியை யூஸ் பண்ணி உங்களால விவசாயம் பண்ண முடியும்பா. அதுக்கு உங்களுடைய சைக்கிள் வேணும்பா. எனக்கு உங்க சைக்கிளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி தான் இந்த புரோட்டோடைப்பை பெரிய சைஸ்ல செய்ய போறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே வருது பாருங்க இவருக்கு ஒரு கோவனை பிடிச்சி தள்ளி விட்டது இல்லாம அந்த புரோட்டோடைப்பை உடைச்சு போட்டு அவனுக்கு ஒரு சான்ஸ் தான் கொடுங்களேன் அப்படின்னு வந்து உட்காந்து கேட்கிறாரு. உன்னால உண்மையிலேயே நீ சொன்ன மாதிரி இந்த கிராமத்துக்கு தண்ணி கொண்டு வர முடியுமாப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பா என்ன நம்புங்கப்பா. சைக்கிளை கொடுத்துறாரு. நம்ம பையன் உட்காந்து டிஸ்மேண்டில் பண்ண ஆரம்பிச்சிரு. பண்ணி அப்பாவுடைய சைக்கிள் அந்த டீச்சருடைய அந்த டைனாமோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒய்எஸ் இதெல்லாம் செட் பண்ணி சூப்பரா ரெடி பண்ணிட்டான். அடிக்கிற காத்துல அந்த விண்மில் வேகமா சுத்தி அது மூலியமா ஒரு மின்சாரம் வருது. அதாவது கரண்டே இல்லாத இந்த ஒரு கிராமத்துக்கு முதல் தடவையா மின்சாரம். அந்த மின்சாரம் மூலியமா ஒரு சின்ன ஒரு பம்ப் ஒன்று இருக்கு. இப்ப அந்த பம்பு ஆழமா கிணத்துக்குள்ள இருந்த அந்த நிலத்தடி நீரை அப்படியே அந்த பூமி மேல வந்து விழும்.